Welcome to Xylem YouTube. நான் உங்க ஸ்ருதி மேம். சோ நம்ம Xylem சேனல்ல ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இருந்து வர்க் பண்ணாதான் நம்மளால ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். சோ ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நம்ம கிளாஸ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் வாட்டர்ல இருந்து. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் गाइस நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டரா நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Cathode rays are made of. So cathode rays are made of negatively charged particle. எதனால? Because cathode ray is coming from the negative plate. கேத்தோடுங்கிறது ஒரு நெகட்டிவ் பிளேட். சோ அப்ப அங்கிருந்து வர ரேஸ் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். சோ our right answer is option C. Next question move on ஆகலாம். Yes, in all atoms of an element, okay, this is a question. The first option, the atomic and mass number are same. கண்டிப்பா atomic number mass number சேமா இருக்காது, நம்மளுக்கே தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? See, let's take a carbon. கார்பனோட atomic number 6, mass number 12. ஹைட்ரஜனோட atomic number பாத்துட்டீங்கன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1 நீங்க எழுதுவீங்க, ரைட்? பட் எல்லா எலிமெண்ட்டுக்கும் அப்படி வராது. ஓகே, சோ ஜெனரலா அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் நம்மளுக்கு டிஃபரெண்டா தான் இருக்கும், கரெக்ட்? the mass number is the same and the atomic number is different. சோ எந்த ஒரு சேம் ஆட்டம் எடுத்தீங்கனாலும் அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும் and மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். reason for the different in mass number is due to number of neutrons ன்னு படிச்சிருக்கோம். that is what called isotope. அப்ப செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். atomic number is same. so element அப்படினாலே same types of atom bond ஆயிருக்கும். அப்ப நான் ஹைட்ரஜனோட atomic number என்னவோ அதே atomic number தான் இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் இருக்கும். அப்ப atomic number கண்டிப்பா சேமா இருக்கும் and mass numberல different இருக்கும். so our right answer is option C. next one, write the names of the following compounds. okay, ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. so ஒன்னு CO2, another one is N2O. CO2, Cங்கிறது எதை மீன் பண்ணுது? கார்பன். சோ எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. அதனால கார்பன் டை ஆக்சைடு. ஏன் எப்பயுமே ஒரு ஆனயோன் பாத்துட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும். அப்படி நெகட்டிவா இருக்கிறது நம்ம IDE அப்படின்னா முடிக்கணும். அப்படி நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட்? சோ ஆனயான் அப்படின்னா IDE ல முடிக்கணும். இதுவே கேட்டயான் அப்படின்னா IUM ல முடிக்கணும், கரெக்டா? அப்போ இங்க ஆக்சிஜன் பாருங்க, நம்மளுக்கு -2, அதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சாரி. சோ இட்ஸ் நேம் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் N2O. இந்த N2O க்கு என்ன நேம் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதோட நேம் என்னது? இட் இஸ் கால்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நைட்ரஸ் ஆக்சைடுல. இதுதான் லாஃபிங் கேஸ். இந்த கேஸை இன்ஹேல் பண்ணீங்கன்னா லைக் நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். இட் இஸ் a laughing gas. இங்க நைட்ரஸ், ஓகே, நைட்ரஜன் ஆக்சைடுல 2 கேஸ் இருக்கு. நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. எப்போ OUS முடிக்கணும்? சப்போஸ் ஒரு ஆட்டம்க்கு 2 வேலன்சி இருக்கு, அதுல லோவர் வேலன்சி வரும்போது OUS சொல்லணும், ஹையர் வேலன்சி வரும்போது IC அப்படின்னு முடிக்கணும், கரெக்டா? So it is a nitrous oxide because நைட்ரஜனோட வேலன்சி இங்க கம்மியா இருக்கு, அதனால. ஓகே, so next one proceed பண்ணலாம். State the law of conservation of mass. Very simple. என்ன சொல்றாங்க? mass can neither be created nor be destroyed. இப்படி எழுதினாலே கண்டிப்பா ஃபுல் மார்க் தான். see, நம்ம எந்த அளவுக்கு மாஸ் குடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிரியாணி ப்ரிப்பேர் பண்றீங்க, ஓகே, ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னர்ல. கேஸ் லீக் ஆக கூடாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கேஸ்ல நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றீங்க ஸ்டார்டிங்ல, 1 pot பிரியாணி, ஓகே. சோ அப்போ நீங்க ஒரு 1 kg எல்லாத்தோட வெயிட் இருந்ததுன்னா கண்டிப்பா அட் லாஸ்ட் நம்மளுக்கு 1 kg தான் இருக்கும். அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஆனா கேஸ் எதுவும் வெளியில போகாம இருந்திருந்தா, கேஸ் வெளியில போச்சு அப்படின்னா கண்டிப்பா மாஸும் கம்மி ஆகும். ஓகே, அதனால மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். என்ன சொல்ல வராங்க? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டபிலிட்டி ஆஃப் மாஸ். Any chemical changes, the total mass of the product
which is equal to the reactant. அதனாலதான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். பாத்துருக்கோமா நம்மளோட வீடியோஸ்ல? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? law of constant proportion. இப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டீங்கனாலும் அதுல இருக்கிற மாஸ் எப்பயுமே ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோ தான் இருக்கும். ஓகே, நீங்க அந்த காம்பவுண்ட எப்படி வேணா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரெயின் வாட்டர் எடுத்துட்டீங்கனாலும் H2O தான், லேக் வாட்டர் எடுத்துட்டீங்கனாலும் H2O தான், ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துட்டீங்கனாலும் H2O தான். சோ அதுல அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ மாறவே மாறாது. சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த காம்பவுண்டும் மாறாது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த காம்பவுண்ட் மாறல அப்படின்னா கண்டிப்பா மாஸும் மாறாது. அதோட ஃபைனலிஸ்ட் சிம்பிள் ரேஷியோ தான் நம்ம செக் பண்ணுவோம். இப்ப இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட வெயிட் 1, அப்ப ஆக்சிஜன் ஆட்டமோட வெயிட் 16, கரெக்டா? அப்ப 2:16. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1:8. இதான் நம்மளோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அப்ப லேக் வாட்டர், பாண்ட் வாட்டர், ரிவர் வாட்டர், சீ வாட்டர் எங்க இருந்து எடுத்தாலும் அந்த H2O மாஸ் ரேஷியோ 1:8 தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் நீங்க மாஸ் ரேஷியோ இல்லாம ஆட்டம் ரேஷியோல சொல்றீங்கன்னா 2:1. ஏன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் ஆட்டம், அது மாறவே மாறாது. அதான் law of constant proportion. இன்னொரு பேரு you can cite as a definite proportion. Okay, now write the properties of anode rays. So in anode rays பாத்துட்டீங்க அப்படின்னா it always move in a straight line. ஓகே, எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாத போது, நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ளை பண்ணல, மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்ளை பண்ணல அப்படின்னா ஆனோட் ரேஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் மூவ் ஆகும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? it has material particle. அது என்ன மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ்? அதுல கொஞ்சம் மாஸ் இருக்கு. ஓகே, நான் இப்ப இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மாஸ் இருக்கணும். அப்பதான் நான் இந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்ல முடியும்? மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப அந்த ரேஸ் வந்து நம்மளுக்கு இன்விசிபிளா தான் இருக்கு, பட் ஸ்டில் அதுக்கு மாஸ் இருக்கு. அதுக்கு மாஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இட் இஸ் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். they are deflected. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சோ ஏதாவது ஒரு டிஃப்ளெக்ஷன் இருந்தது, தட் மீன்ஸ் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரேஸ் வந்து லைக் எய்தர் ரைட் சைடு ஆர் எல்ஸ் லெஃப்ட் சைடு அது மாதிரி மூவ் ஆகும். அதுக்கு காரணம் என்னது? பிகாஸ் ஆனோட் ரே வந்து இட் ஹாஸ் அ சார்ஜ். அப்போ ஒரு சார்ஜ் இருக்கிற பார்ட்டிகல்ல நீங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே, அதனாலதான் என்னன்னு சொல்லிருக்காங்க? deflected by electric and magnetic field அப்படின்னு சொல்லிருக்காங்க. Now the properties of anode ray depends on the nature of gas. இது வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லலாம். கேத்தோட் ரே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள என்ன கேஸ் இருக்கோ அது டிபெண்டே பண்ணிருக்காது. நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறீங்க, அப்ப எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேத்தோட்ல இருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் வெளியில வந்துட்டே இருக்கு. ஆனா இதுவே ஆனோட் டிஸ்சார்ஜ் டியூப்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது H+ இருக்கும். ஓகே, அப்போ நீங்க என்ன கேஸ் அங்க ஃபில் பண்ணிருக்கீங்களோ அத பேஸ் பண்ணி தான் அங்க பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுது. அப்படி பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுறதுனால அந்த ஆனோட் ரேஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த கேஸ். சப்போஸ் ஹீலியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எய்தர் ஹீலியம் பிளஸ் ஆர் எல்ஸ் ஹீலியம் 2+ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப அங்க இருந்து வர ரே வந்து கண்டிப்பா either He+ ஓட கேரக்டர் or He2+ ஓட கேரக்டர் டிபெண்ட் பண்ணிருக்கும். ஆனா எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கேத்தோட் ரேல இருந்து வருது. ஓகே, சோ கேத்தோட் ரேல இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ் டேக்கன், பட் ஆனோட் ரேல நீங்க என்ன கேஸ் எடுத்துக்கிங்களோ அந்த கேஸ மென்ஷன் பண்ணி தான், லைக் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆனோட் ரேஸ் இருக்கும். ஓகே, now the mass of the particle is same as the atomic mass of the gas. அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். Because anode rays depends on what? Depends on the mass. Correcta? Right? அப்போ அங்க இருக்கிற கேஸ் வரதும் கண்டிப்பா mass of the ray depend பண்ணி தான் இருக்கும் நம்மளுக்கு. அதான் சொல்றாங்க the mass of the particle is same. So வர ரே, இப்படி ஒரு ரே வருது அப்படின்னா அந்த ரே யாருனால வந்திருக்கு? அந்த பர்டிகுலர் கேஸ்னால தான் வந்திருக்கு. அப்ப அந்த பர்டிகுலர் கேஸோட மாஸ் என்ன இருக்கோ அதேதான் இந்த ரேயோட பார்ட்டிகல் மாஸாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது பார்ட்டிகல் நேச்சர், அதுக்கு எல்லாத்துக்குமே மாஸ் இருக்கு. ஓகே, யா, சோ திஸ் இஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் anode ray. நெக்ஸ்ட், dash is the smallest particle of an element. நம்மளுக்கு தெரியும்
atoms are the smallest particle of an element. Element compare பண்ணும்போது atom. Atomல நீங்க compare பண்ணீங்கன்னா electrons வந்து smallest particle அப்படின்னு சொல்லலாம். So here we can go for atom. Dash is a negatively charged particle. Electrons are negatively charged particle. Right? இந்த question எல்லாமே important question based on like உங்களோட previous questions வச்சுதான் வந்து we are framed this. Okay? Yeah. What is a chemical equation? Very simple. So chemist எல்லாருமே ரொம்ப 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 smart. So equation wordings எழுதாம symbolic-ஆ எழுதிடுவாங்க. அப்போ the simplest representation அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? chemical equation சொல்றோம். என்ன சொல்லிருக்காங்க? shorthand representation. சிம்பிளா நம்ம எழுதுறோம்ல. So which is the shorthand representation of the reaction. So எப்பயுமே reactant எங்க எழுதுவோம்? We will be writing in the left hand side. So product எங்க இருக்கும்? right hand side இருக்கும். So this is the simplest representation. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. simplest representation நம்ம என்னன்னு சொல்றோம்? We are saying it is a chemical equation. Okay. So next one, balance the chemical equation. According to the law of conservation of mass, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் mass of the reactant should be equal to mass of the product. நான் எந்த அளவுக்கு mass கொடுத்திருக்கனோ எனக்கு ஃபார்ம் ஆகுறதும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படினு சொல்லிட்டேன். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாமா? பாருங்க, இங்க எத்தனை சோடியம் இருக்கு? ஒரு சோடியம் இருக்கு. இங்க எத்தனை சோடியம் இருக்கு? 2 சோடியம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? 2 ஆட் பண்றேன். சப்ஸ்கிரிப்ட் மேல கை வைக்கவே கூடாது. We have to only add coefficient. கரெக்ட்டா? பேலன்சிங் ஈக்குவேஷன் பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒன்ஸ் போய் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே? எஸ். சோ இப்போ 2 சோடியம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. ஆனா இங்க 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? சோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. நான் ஸ்டெப் 2 என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க நம்மளுக்கு 2 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அதனால Na+O2 gives 2Na2O எழுதுறேன். இப்ப 2Na2O எழுதும் போது என்ன பிரச்சனைனா, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் சோடியம்ல சேஞ்சஸ் நடந்துருச்சு இல்ல? பாருங்க, எத்தனை சோடியம் இருக்கு? 2 into 2 4 சோடியம் ஆட்டம் இருக்கு. நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். கரெக்டா? சப்ஸ்கிரிப்டையும் கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஆக்சிஜன் என்னமோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப யாரு மாட்டிக்கிட்டா? சோடியம் மாட்டிடுச்சு. சோ அது பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? சோ இந்த 2க்கு பதிலா இப்ப நான் 4 ஆட் பண்ணிக்கிறேன். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க கோஎஃபிஷியன்ட் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா சப்ஸ்கிரிப்ட் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே? சோ இட் இஸ் a 4Na plus O2 gives 2Na2O. அவ்வளவுதான். This is a balanced equation. Next question move on ஆகலாமா? Okay, match the following. Law of conservation of mass. யாரு law of conservation of mass பத்தி பேசினது? It is Lavoisier, Anthony Lavoisier. Okay, who is the law of constant proportion or definite proportion? Which is Joseph Proust. Cathode ray யார் explain பண்ணிருக்கா? Cathode ray is explained by Sir William Crookes tube அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம்ல, ரைட்? நியூட்ரான்ஸ். சோ நியூட்ரான்ஸ் யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா? ஜேம்ஸ் சாட்விக். கரெக்ட்டா? சோ அப்ப யாரு? கோல்ஸ்டின். சோ கோல்ஸ்டின் who found the protons. ரைட்டா? எஸ். Next one. Find the valency of the element which is underlined in the following formula. So valencyங்கிறது நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வச்சு படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? குளோரினோட வேலன்சி நம்மளுக்கு 1 ன்னு தெரியும், ரைட்? இட் இஸ் a 1. அப்ப சோடியமோட வேலன்சி நம்மளுக்கு 1 தான் இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா ஓவராலா நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வரணும். சோ குளோரின் பாத்தீங்கன்னா -1. அப்ப சோடியம் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? இட் இஸ் a +1 தான் இருக்கும். அப்பதான் அந்த காம்பவுண்ட் ஓவராலா உங்களுக்கு 0 கிடைக்கும். சோ நீங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, குளோரின் அப்படின்னா -1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 அப்படிங்கிறது சார்ஜ். ஓகே? அப்ப வேலன்சி ஆஃப் குளோரின் கேட்டா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? This is 1. சோ வேலன்சி சொல்லும்போது நம்ம பாசிட்டிவையும் நெகட்டிவையும் சொல்லக்கூடாது. சார்ஜ்னு சொல்லும்போது தான் பாசிட்டிவ் நெகட்டிவையும் நான் சேர்த்து சொல்லணும். இப்ப சோடியமோட வேலன்சி என்னதுங்க? சோடியமோட வேலன்சி 1. ஓகே?
பிளஸ் அண்ட் நெகட்டிவ் தேவையில்லை. இப்போ ஆக்சிஜனோட வேலன்சி நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக்சிஜனோட வேலன்சி என்னது? சோ ஆக்சிஜனுக்கு 2 தான் வேலன்சி, கரெக்டா? சார்ஜ் சொன்னீங்கன்னா -2, வேலன்சி இஸ் 2. அப்போ இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா இன்னொரு ஆக்சிஜனுக்கு -2வா இருக்கும். அப்ப இங்க கார்பன் என்னவா தான் இருக்கணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கணும். அப்ப -2 -2 -4 அப்படின்னா இந்த கார்பன் கண்டிப்பா +4 தான் இருக்கும். அப்ப இதோட வேலன்சி என்ன வரும்? வேலன்சி இஸ் ஈக்குவல் டு 4. இங்க வேலன்சி ஈக்குவல் டு 1. சோ நைட்ரேட், அடுத்த क्वेश्चनல நைட்ரேட் பாத்தீங்கன்னா இட் இஸ் a polyatomic ion அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நைட்ரேட்டோட சார்ஜ் என்னன்னு படிச்சிருக்கோம்? -1 படிச்சிருக்கோம். எத்தனை நைட்ரேட் இருக்கு? 2 நைட்ரேட் இருக்கு, -1 -1. அப்போ இது -2 இருந்தா இந்த பேரியம் என்னவா இருக்கும்? +2 இருக்கும். ஏன்னா ஆன் தி ஹோல் நம்மளுக்கு 0 கிடைக்கணும். இப்போ வேலன்சி ஆஃப் பேரியம் யாரு? which is equal to 2. குளோரினுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். -1 -1 2 குளோரின் இருக்கு. அப்ப இந்த கால்சியம் +2 தான் இருக்கும். சோ வேலன்சி இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் இங்க பாருங்க AlPO4 ட்ரைஸ்க்கு PO4 பாத்தீங்கன்னா இட் இஸ் -3. ஒரு PO4 க்கு இங்க ஒரு PO4 தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் பிராக்கெட் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். இங்க there is a change in the formula. AlPO4, yeah, it is correct. Al பாத்தீங்கன்னா +3 தான் இருக்கும். அப்ப அலுமினியமோட வேலன்சி என்னது உங்களுக்கு? அலுமினியமோட வேலன்சி இஸ் 3. அவ்வளவுதான். சோ அப்போ உங்களுக்கு குளோரின், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அண்ட் பாலிஅட்டாமிக் அயான் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் வேலன்சி, ஓகே, ஆஃப் த அதர் ஸ்பீஷிஸ். பிகாஸ் ஒரு காம்பவுண்ட்ல கேட்டையானும் ஆனியானும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது ஈக்குவல் டு 0வா வரணும். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேக்ஸிமம் கேட்டையானா இருக்கும் அண்ட் செகண்ட் பார்ட் ஆனியானா இருக்கும். NaCl ல Na+ is cation and Cl- is anion. Okay, write the chemical formula for the following compound. First one என்ன கொடுத்திருக்காங்க? அலுமினியம் சல்பேட். ஃபர்ஸ்ட் அலுமினியம்க்கு எனக்கு வேலன்சி தெரியணும். சோ நான் இப்ப A சால்வ் பண்றேன். அலுமினியமோட சிம்பிள் என்னது? Al. எஸ் சல்பேட்டோட சிம்பிள் என்னது? இட் இஸ் SO4. இப்போ நம்ம கிறிஸ் கிராஸ் பார்க்க போறோம். அது என்ன கிறிஸ் கிராஸ்? ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க கிறிஸ் கிராஸ் பண்றீங்க, you will get the answer. அலுமினியமோட வேலன்சி 3, SO4 வேலன்சி 2. இது நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் இந்த क्वेश्चन சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் கிறிஸ் கிராஸ் பண்ண அப்படின்னா I will get Al2 SO4 thrice. அவ்வளவுதான். எப்பயுமே more than 1 polyatomic ion இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இது மாதிரி பிராக்கெட் கொடுக்கணும். என்ன காரணம்? பிகாஸ் இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அது காமன் ஃபார் சல்பர் அண்ட் தென் ஆக்சிஜன். அப்ப நான் பிராக்கெட் கொடுத்தா மட்டும்தான் கரெக்ட். அந்த பிராக்கெட்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? பாராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப A சால்வ் பண்ணியாச்சா? B क्वेश्चन வரலாமா? சில்வர் நைட்ரேட். சில்வரோட சிம்பிள் என்னது? இட் இஸ் Ag. நைட்ரேட்டோட சிம்பிள் என்னது? இட் இஸ் NO3. கரெக்டா? அப்ப சில்வரோட வேலன்சி 1, நைட்ரேட்டோட வேலன்சி 1. கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? You will get AgNO3. ஓகே, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் மெக்னீசியம் ஆக்சைடு. See, மெக்னீசியத்தோட சிம்பிள் Mg, ஆக்சிஜனோட சிம்பிள் O. இப்போ இது one of the important question. மெக்னீசியமோட வேலன்சியும் 2, ஆக்சிஜனோட வேலன்சியும் 2. அப்ப நான் எழுதும் போது Mg2O2 எழுதுவேன், ரைட்டா? ஆனா சிம்பிளஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான் நான் கொடுக்கணும். அப்போ Mg2O2 கிடைக்குதுல, அதை நான் சிம்பிளா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? I can write MgO எழுதலாம். புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். This is very easy. Okay, பேரியம் குளோரைடு. சோ இந்த பேரியம் குளோரைடுல என்ன பண்றாங்க? It is Ba and then Cl. So Ba ஓட வேலன்சி என்னது? It is 2, குளோரினோட வேலன்சி 1. அப்போ நம்மளுக்கு BaCl2 கிடைச்சிருச்சு. சோ அலுமினியம் சல்பேட், சில்வர் நைட்ரைட், மெக்னீசியம் ஆக்சைடு and then barium chloride. So அவ்வளவுதான். Very simple. Okay, let's move to the next question. Okay, so successfully atomic structure இருக்கிற எல்லா important questionம் பார்த்தாச்சு. இப்போ வாட்டரோட important questions பார்க்கலாம். Okay, yes. Water changes to ice at என்ன செல்சியஸ்ல?
0 டிகிரி செல்சியஸ். எல்லாத்துக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். see melting point of the ice கேட்டாலுமே 0 டிகிரி செல்சியஸ் தான், freezing point of the ice கேட்டாலுமே it is 0 டிகிரி செல்சியஸ் தான். நீங்க latent heat ஓட கிராஃப்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ மெல்ட் ஆகுறது 0 டிகிரி தான், ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் 0 டிகிரி தான். ஓகே, சோ அதனால 0 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் as well as melting point of the water. ஓகே, கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நான் -2 டிகிரி செல்சியஸ்ல இல்ல -3 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரீஸ் ஆகும் சொல்லலாம். ஆனா ஃப்ரீஸ் ஆகுற அந்த ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் இருக்குல்ல, அதுவும் 0 டிகிரி அண்ட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் 0 டிகிரி. ஓகே, so next one, the gas collected at the cathode. so இதுக்கு நம்ம ஒரு question of the dayல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கோம், போய் பாருங்க. டீடைலிங்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்றேன். cations moves to the cathode. இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, cathodeனா யாரு? it is a negative electrode. cations-னா யாரு? it is a positive. so positive போய் negative தான அட்ராக்ட் பண்ணும். so அதனால தான் cation will move to the cathode. cations இங்க யார் இருப்பா? H+ is cation. அப்ப H+ தான் போய் எங்க போகும்? like it will move to the cathode. so our right answer is option B. okay, hydrogen is the right answer. which of the following is a water pollutant? yes, lead. it is highly poisonous. so lead is the right answer. next question, boiling point of water is what? it is 100 degrees Celsius. இல்ல மேம் எனக்கு கெல்வின்ல எழுதணும்னா என்ன எழுதலாம்? so 100 plus 273 which is 373 Kelvin. so that is the right answer. water is colorless, odorless and then it is tasteless. right? but Sirivani Thanni has some taste, right? okay, so it is tasteless. next one, true or false? sewage should be treated well before being discharged into water bodies. of course it is right. ஏன்னா நிறைய like pollutants-லாம் இருக்கும், அப்படியே water bodies-ல like pond, lake, sea எல்லாம் விட்டாங்கன்னா கண்டிப்பா it will affect all the aquatic organism, even us. கரெக்ட்டா? அப்போ this is a true. so it is true. so what is the next statement? soap lathers well in hot water. lathers அப்படினா என்னன்னா like நம்ம நொரையா வருதுன்னு சொல்லுவோம்ல, firm. ரைட்டா? அந்த firm தான். இந்த firm பாத்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர்ல தான் நல்லா வரும், ஹார்ட் வாட்டர்ல நல்லா வராது. ஓகே, சோ இட் இஸ் a false statement. பட் டிட்டர்ஜென்ட் பாத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், டிட்டர்ஜென்ட் form a lather both in the hot water and soft water. பட் பிரச்சனை என்ன டிட்டர்ஜென்ட் அப்படின்னா it is a non biodegradable. okay, but soap is a biodegradable. okay, sea water is suitable for irrigation. definitely not. sea waterல நிறைய salt content இருக்கு. so அது வந்து like plants சரியா growth பண்ண விடாது. and then அங்க இருக்கிற soil-யும் அதுனா என்ன பண்ணிடும்? அங்க இருக்கிற growths எல்லாமே வந்து கம்மி பண்ணிடும். so and then water அது absorb பண்ணும் நமக்கு. okay, so this is not the right answer. this is false statement. the density of the water will not change at all temperature. no, definitely not. density oda formula என்னது? mass by volume. so temperature is depends on the volume. அப்ப கண்டிப்பா different temperatureல different densities இருக்கும். so this is also a false statement. okay, let's move on to the next question. define specific heat capacity. இந்த வேர்டை நம்ம பிரேக் பண்ணி படிக்கலாம். specific heat capacity. ரிவர்ஸ்ல இருந்து போலாமா? what is capacity? so கெபாசிட்டிங்கிறது ஒருத்தவங்கனால எவ்வளவு பண்ண முடியும் ஒர்க், அதான் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சோ ஹீட் கெபாசிட்டி அப்படின்னா என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஹீட்ட ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும், எவ்வளவு அளவுக்கு ஹீட்ட அப்சர்வ் பண்ணி வைக்க முடியும், அதான் ஹீட் கெபாசிட்டி. அது என்ன ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி? ஸ்பெசிபிக் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நான் வந்து லைக் ஸ்பெசிஃபைடா சொல்லணும். அந்த ஸ்பெசிஃபைட் என்ன அப்படின்னா I can say it is a 1 unit mass or else 1 gram. இது வேணா எடுத்துக்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். see a unit mass. a unit massனா என்ன அர்த்தம்? 1 unit mass தான் அர்த்தம். சோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இதோட டெம்பரேச்சர் 90 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஹீட் கொடுக்கறேன். சோ அப்படி நான் ஹீட் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து
1 கிராம்ல எந்த அளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். இது நான் வந்து 1 கிராம் எடுத்துக்கணும், அது இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா நீங்க எடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து 1 கிராம் அப்படின்னு இருக்கணும், ஆர்எல்ஸ் 1 கிலோகிராமா இருக்கணும், ஆர்எல்ஸ் 1 மில்லிகிராமா இருக்கணும். அதனாலதான் யூனிட் மாஸ் சொல்றாங்க. அப்ப இதுதான் ஒரு 1 கிராம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த 1 கிராம் ஆப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியும், எந்த அளவுக்கு ஹீட் கெபாசிட்டி இருக்கு ஃபார் இன்க்ரீஸ் இன் 1 டிகிரி செல்சியஸ். ஓகே, 90 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அந்த 91 மாறுற வரைக்கும் எந்த அளவுக்கு அதனால ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியுதோ அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி சொல்றோம். So amount of the heat that is needed to rise the temperature of unit mass by 1 degree Celsius. Okay, so அந்த 1 degree rise ஆகுற வரைக்கும் அது எவ்வளவு ஹீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். That is specific heat capacity. Next, give reason. Sea water is unfit for drinking. Yeah, definitely. So நம்மளோட பாடிக்கு கண்டிப்பா சால்ட் எல்லாம் வேணும். பட் அது ஹை கண்டென்ட்டும் இருக்க கூடாது, லோ கண்டென்ட்டும் இருக்க கூடாது. சீ வாட்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் the major source of sea water. அதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், சோடியம் குளோரைடு எடுக்கலாம். அப்போ மேக்ஸிமம் சோடியம் குளோரைடு இருக்கிறதுனால that is not good for the drinking water. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க, every liter, ஒரு லிட்டர்ல 35 grams of salt இருக்கு, NaCl இருக்கு. அப்ப எப்படி நம்ம அதை டெய்லி ட்ரிங்க் பண்ண முடியும்? கரெக்டா? It is not possible, it is not good. Okay, yes. Next, define boiling point. Boiling அப்படினா என்னது? லைக் நம்ம ஹீட் பண்றோம், பபிள்ஸா வரணும், இதான் பாயிலிங். பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா என்னது? தட் எந்த ஒரு டெம்பரேச்சர்ல அந்த பபிள்ஸ் வருதோ அதுதான் நம்ம வந்து பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் லிக்விட் உங்களுக்கு என்னவா மாறும், கேஸா மாறும். கரெக்டா? சோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். என்ன ரீசன்? ஏன்னா 100 டிகிரி செல்சியஸ்ல தான் வாட்டர் ஸ்டார்டட் டு பிகம் கேஸ், which is water vapor அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? இப்ப பாருங்க, this is a one statement, but இது இல்லாம லைக் எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லி லைக் தியரிட்டிக்கலி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, the vapor pressure, this is one of the important point. நீங்க ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. So vapor pressure of the liquid should be equal to the atmospheric pressure. Okay, ATMPங்கிறது atmospheric pressure னு வச்சுக்கலாம். So இங்க எனக்கு வந்து வாட்டர் எல்லாம் பாயில் ஆகுதா, வாட்டர் பாயில் ஆகுதா, இந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது கூட போய் சண்டை போட்டுட்டு அண்ட் வால்ல போய் ஹிட் ஆயிட்டு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணும். ஓகே, அந்த பிரஷர் எப்போ வெளியில இருக்கிற அட்மாஸ்பரிக் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கோ அப்பதான் பாயிலிங் நடக்கும். ஓகே, ஆர்எல்ஸ் லைக் அதுக்கு மேல ஒரு அட்மாஸ்பரிக் பிரஷர் கிரியேட் ஆகும். சப்போஸ் க்ளோஸ்ட் கண்டெய்னரா இருந்ததுன்னா அதுக்கு மேல ஒரு அட்மாஸ்பரிக் பிரஷர் கிரியேட் ஆகும். சோ எப்போ இதோட வேப்பர் பிரஷர்ஸ் எல்லாமே அட்மாஸ்பரிக் பிரஷருக்கு ஈக்குவலா வருதோ அப்பதான் பாயிலிங் நடக்கும். அண்ட் அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ் கைஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, define freezing point. The temperature at which the அதேதான். சோ எப்போ freezing point, எந்த ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல அந்த லிக்விட் ஃப்ரீஸ் ஆகுதோ அதான் freezing point. அங்க எப்படி vapor pressure of the liquid should be equal to the atmospheric pressure ன்னு படிச்சோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. vapor pressure of அந்த liquid இருக்கு பாத்தீங்களா, நம்ம எடுத்திருக்கிற liquid, that should be equal to the vapor pressure of its solid. ஓகே, சோ இப்போ நான் வாட்டர் எடுத்திருக்கேன்னா வாட்டருக்கான ஒரு வேப்பர் பிரஷர் இருக்கும். அதே மாதிரி நான் சாலிட் எடுத்திருக்கேன்னா சாலிடுக்கு ஒரு வேப்பர் பிரஷர் இருக்கும். அந்த ரெண்டு வேப்பர் பிரஷரும் எப்போ மீட் பண்ணுதோ அப்போதான் உங்களுக்கு ஃப்ரீசிங் நடக்கும். அண்ட் அந்த டெம்பரேச்சர் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், what are the methods of removing hardness of water? Boiling. இது யாரெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. லைக் நீங்க குளிக்கிறதுக்காக சுடுதண்ணி வைக்கும் போது ஓகே அந்த ஒரு பர்டிகுலர் வெசல் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒயிட் கலர் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்போ நம்ம ஒரே வெசல்ல நம்ம டெய்லியும் லைக் டாப் வாட்டர்ல நீங்க அதை பாயில் பண்ண வைக்கும் போது அங்க ஒரு ஒயிட் கலர் டெபாசிட் பாப்பீங்க. அப்ப பாயிலிங் பண்ணும் போது டெம்பரவரி ஹார்ட்னஸ், நம்ம ஆக்சுவலி ஹார்ட் வாட்டர் வந்து ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், இன்னொன்னு டெம்பரவரி ஹார்ட்னஸ் சொல்லலாம். ஓகே, அந்த டெம்பரவரி ஹார்ட்னஸ
பாயிலிங்னால நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒயிட் கலர் precipitate ஃபார்ம் ஆகுதா, அப்ப நான் ஃபில்டர் பண்ணா போதும் எனக்கு நல்ல வாட்டர் கிடைச்சிருச்சு. சோ டெம்பரரி ஹார்ட்னஸா இருந்ததுன்னா that can be removed by boiling method. Okay, adding washing soda. இப்போ வாஷிங் சோடா ஆட் பண்ணும்போது this is for the permanent hardness. இது எல்லாமே நான் எதுக்குன்னு சொல்லலாம், permanent hardness க்கு சொல்லலாம். ஓகே, சோ two type of hardness இருக்கு. ஒன்னு permanent hardness, இன்னொன்னு temporary hardness. சோ temporary hardness இருந்தது அப்படின்னா நீங்க பாயிலிங் பண்ணி அந்த ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாஃப்ட் வாட்டரா மாறிடும். that can be used for the drinking. okay, but purification கிடைக்கணும்னா கண்டிப்பா permanent. so permanent method தான் நமக்கு போணும். okay, permanent methodல தான் நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். adding washing soda. இப்ப நான் வாஷிங் சோடா ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது, அப்ப நான் பாயில் பண்ணும்போது அங்க இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமே precipitate ஆகுது. ஓகே, கார்பனேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த கார்பனேட்ஸ் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா I will get a soft water that is can be used for the drinking purpose. Okay, and then ion exchange. ion அந்த வேர்ட்ல இருந்தே நீங்க சொல்லலாம். இங்க கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோடியம் அயான்ஸா மாறுது. அகைன் அந்த சோடியம் அயான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்சால்யூபிள் precipitate ஃபார்ம் ஆகும். அத நீங்க ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get a soft water. Okay, next distillation. இந்த distillation பாத்தீங்கன்னா both hardness, that means both permanent hardness and temporary hardness க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த டிஸ்டிலேஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட் திங், இருக்கிற நம்மளுக்கு தேவையான அயான்ஸும் எல்லாருமே வெளியில போயிடுவாங்க. இந்த யூபிஎஸ்க்கு டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லி நம்மளோட பேரண்ட் வாங்கிட்டு லைக் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அது என்னது, தட் இஸ் ஆக்சுவலி டிஸ்டில்டு வாட்டர், டீஅயனைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையான மினரல் கண்டென்ட்ஸும் டிஸ்டிலேஷன்ல பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு போயிடும். ஓகே, தட் இஸ் நாட் குட் ஃபார் லைக் ட்ரிங்கிங் டிஸ்டில்டு வாட்டர். ஏன்னா அங்க இருக்கிற அயான்ஸ் எல்லாமே, தேவையான அயான்ஸ் எல்லாமே நம்மள இருந்து வெளில போயிடுது. ஓகே, அப்ப நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங். யூனிவர்சல் சால்வெண்ட். யார் யூனிவர்சல் சால்வெண்ட்? வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். கரெக்டா? ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் என்ன பண்ணு குடிச்சீங்கன்னா that will affect your stomach. boiling boiling என்ன பண்ணும், kill the germs. இதனால சொல்றாங்க சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணி குடிங்கன்னு ஏன் சொல்றாங்க, because it will kill the germs. okay, it's very important. then sterilization எப்படி பண்ணலாம், ozonization மூலமா நம்ம sterilization பண்ணலாம். ozonization is also killing germs. hardness of water இருக்கிறதுனால நம்ம ozonization பண்ணோம் அப்படின்னா லைக் பியூர் வாட்டர் கிடைக்கும். or else வேற ப்ராசஸ்க்கு ozonization பண்ணி germs கில் பண்ணுவாங்க. சீவேஜ் யாரு, இவங்க நம்மளுக்கு வாட்டர் பொல்யூட்டன்ட். ரைட்டா? சீவேஜ் இஸ் a water pollutant. okay, next one, explain the different ways by which the water get polluted. yes, so எப்படி எல்லாம், so வீட்ல இருக்கிற வேஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்றது. so household detergents, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், டிட்டர்ஜென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிளீன் பண்ணும் cloth, but it is a non biodegradable, so that will affect. and domestic sewage and domestic waste and plastic, it's a non biodegradable. and agricultural activities, so oil spill and then thermal pollutions, இது எல்லாமே வந்து கண்டிப்பா நமக்கு environment affect பண்ணும். okay, yes guys, next, what is electrolysis? explain the electrolysis of water. so இதோட வீடியோவை நம்ம சேனல்ல கிளியரா அப்லோட் பண்ணிருக்கோம் question of the dayல. so போய் விசிட் பண்ணுங்க. இங்க I will tell you the basic thing. electrolysis அப்படினா என்ன? lysis அப்படினா break அப்படின்னு அர்த்தம். it is called as breaking. okay, what is electro? it is electricity. அப்போ எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து நம்ம என்ன பண்றோம், வாட்டரோட பாண்ட்ஸை பிரேக் பண்றோம். வாட்டரோட பாண்ட்ஸ் எப்படி இருக்கும், see, this is the water bond. அப்ப நான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் போது இங்க இங்க இப்படி எல்லாம் பிரேக் ஆயிடும். சோ பிரேக் ஆயிட்டு I am getting in H2 plus O2. சோ இப்ப நான் 2 molecules இங்க எடுத்தனா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம், அவ்வளவுதான். சோ எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அந்த பாண்டை பிரேக் பண்றனால தான் it is called as electrolysis. okay guys, okay, yeah, so that's all for the half yearly rush. so இந்த questions எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்ன சாப்டர்ஸ் வேணும்ங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
Okay, so thank you. We will meet in some other videos. Okay, all the best for your exams.